ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நானாகவே இன்று உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன். உனக்கு மங்கள ஆசையை வழங்கப் போகின்றேன். எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துயரங்கள், சோதனைகள், வேதனைகள் என அனைத்தும் சந்தித்த போதிலும் என்னுடைய முருகப்பெருமான் அப்பா நிச்சயமாக என்னை கைவிட மாட்டார். நான் நம்புவது அவரை மட்டுமே. அவருடைய வார்த்தையே என்னுடைய வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதனால்தான் இன்று நான் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன். என் தங்கமே, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் துவண்டு விடாமல் தனித்து நிற்கும் உன்னுடைய குணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. எவ்வளவு தைரியமான குழந்தை என் குழந்தை என்று நானே சந்தோஷப்படுகின்றேன். நான் உன்னிடம் சில முக்கியமானதையும் சொல்ல வேண்டும். நீ முதன்முறையாக என்னை ஏற்றுக்கொண்ட பொழுது, என்னை அடையாளம் தெரிந்த பொழுது நீ இருந்த நிலையை சற்று யோசித்துப்பார். அன்றைய சூழலில் எனக்காக எதையும் செய்ய தயாராக இருந்தாய். இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கின்றாய். ஆனாலும் சில சூழ்நிலைகள் என்னை உன்னிடம் இருந்து சற்று விலக்கியே வைக்கின்றது. என்ன கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு நீ என்னை வெறுத்தாலும் நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்று பல முறை கூறியுள்ளேன். உனக்கு என் மீது அதீத நம்பிக்கை இருந்தும் சற்று நிலையில் நீ தடுமாறத்தான் செய்கின்றாய் சில சமயங்களில். ஆனால் அவை அனைத்தும் உன் மீது தவறல்ல. என் அன்பு தங்கமே, அனைவரையும் எளிதாக நம்பிவிடுகின்றாய். கடினமான காலகட்டத்தில்தான் உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு மனிதனின் சுயரூபமும் வெளிப்படும். நீ யாரை நம்பி இருந்தாயோ அவர்கள் உனக்கு எதிரான வேலையை செய்வதை காண்பாய். இதை கண்டு மன வருத்தம் கொள்ளாதே. ஒவ்வொருவரும் வாழ்க்கை நாடகத்தில் வினை தீர்க்க தங்கள் கதாபாத்திரத்தில் நடிக்க வந்தவர்களே. அவர்கள் அப்பொழுது மாறிக்கொண்டே இருக்கின்றார்கள். யார் எப்படி நடந்தாலும் உன் திருச்செந்தூர் முருகன் உன்னோடு தான் இருப்பேன். அவ்வப்போது மகிழ்ச்சியும் கிடைக்கும். இன்று நான் உன்னை தேர்ந்தெடுத்து என்னுடைய மங்கள ஆசையை முழுமையாக வழங்கிவிட்டேன். என்னுடைய அருளால் எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் தங்கமே. எது நடந்தாலும் இனி உனக்கு மகிழ்ச்சி மட்டுமே கிடைக்கும். நீ கஷ்டப்பட்ட காலங்கள் அனைத்துமே உனக்கு கடந்த காலமாக மாறப்போகின்றது. இனி சந்தோஷம் மட்டுமே உன் வாழ்வில் நிலைத்திருக்கும்படி நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன். இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகின்றது. நீ எதிர்பார்த்த வாழ்க்கை, எதிர்பார்த்த வசதி, எதிர்பார்த்த பணம், எதிர்பார்த்த வேலை என்று நீ எதிர்பார்க்கும் ஒவ்வொன்றும் தானாகவே உன்னை தேடி வரப்போகின்றது. நீ சந்தோஷத்தின் எல்லைக்கே செல்ல போகின்றாய். அப்பொழுது மகிழ்ச்சியுடன் கூறுவாய், இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்திற்கு ஒரு விடிவு காலம் என்று. என்னுடைய ஆசீர்வாதம் முழுவதும் வழங்கிய நீ எப்பொழுதும் இனி மகிழ்ச்சியாகவே இருப்பாய். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.